வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. வங்கதேசத்தில் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவிற்கு சர்வதேச குற்றங்களை விசாரிப்பதற்கான தீர்ப்பாயத்தால் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்தியா வங்கதேசத்தின் நெருக்கமான அண்டை நாடு என்ற முறையில் வங்கதேசத்தின் அமைதி, ஜனநாயகம் மற்றும் ஸ்திரத்தன்மை உட்பட அந்நாட்டு மக்களின் நலன்களுக்கு தொடர்ந்து உறுதிப்பாடு கொண்டிருக்கும் என புதுடில்லியில் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவில் பேருந்து விபத்தில் உயிரிழந்த தெலங்கானாவைச் சேர்ந்த உம்ரா பயணிகளின் குடும்பங்களுக்கு தெலுங்கானா அரசு தலா 5 லட்சம் ரூபாய் கருணைத் தொகை அறிவித்துள்ளது. உயிரிழந்தவர்களின் இறுதிச் சடங்குகளை மேற்கொள்வதற்காக சம்பந்தப்பட்ட குடும்பங்களிலிருந்து தலா 2 உறுப்பினர்களையும் மாநில சிறுபான்மையினர் விவகாரங்கள் துறை அமைச்சரையும் சவுதி அரேபியாவிற்கு அனுப்பி வைக்க தெலங்கானா அரசு ஏற்பாடு செய்து வருகிறது. 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் தற்போது நடைபெற்று வரும் நிலையில் அஸ்ஸாமிலும் 2026 ஜனவரி 1ஆம் தேதியை தகுதி நாளாக கொண்டு சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளை மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் இன்று உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரியில் காமராஜர் கல்வி உதவி திட்டத்தின் கீழ் மொத்தம் 3.14 கோடி ரூபாய் நிலுவை நிதி உதவிகளை இன்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி வழங்கினார். எதிரிகளின் நீர்மூழ்கி கப்பல்களை எதிரிகள் அறியா வண்ணம் சென்று தாக்கவல்லதாக முற்றிலும் இந்தியாவிலேயே வடிவமைத்து கட்டப்பட்டு வரும் 24ஆம் தேதி இந்திய கடற்படையில் சேர்க்கப்பட உள்ள நாட்டின் முதலாவது மாஹி ரக போர்ப்படகின் சின்னத்தை கடற்படை இன்று வெளியிட்டுள்ளது. கேரளத்தின் களரியட்டு வீர விளையாட்டில் பயன்படுத்தப்படும் உரிமி வால் மாஹி ரக போர்ப்படகின் சின்னத்தில் முக்கியமாக இடம்பெற்றுள்ளது. வரும் 22ஆம் தேதி வாக்கில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அதற்கு அடுத்த 48 மணி நேரத்தில் மேலும் வலுப்பெறக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.